அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமல்லாமல் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வரக்கூடிய 1/7/2025 ஆண்டு முதல் ஓகேங்களா, அடுத்த மாதம் முதல் 3 முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு முன்பாகவே என்னென்ன அப்டேட்லாம் பண்ணணும் இந்த ரேஷன் கார்டுல, இல்லைன்னா வரக்கூடிய ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள, அதாவது இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள உங்களுடைய ரேஷன் அட்டைகள் செல்லாது அப்படின்றதுக்கான அறிவிப்பு கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்திருக்கிறாங்க. அவங்க என்ன அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க, அதற்கான சொல்யூஷன் என்ன, நம்ம என்ன அப்டேட் பண்ணணும்னு தானே கேட்குறீங்க. அதை தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. வரக்கூடிய ஜூன் 30, அதாவது இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள நீங்க ரேஷன் அட்டைகள்ல இருக்கக்கூடிய அனைத்து பேர்களும் சரிங்களா. இப்போ ஒரு ரேஷன் கார்டுல வந்து கிட்டத்தட்ட 5 பேர் இருப்பீங்க. அந்த 5 பேருமே கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும். ஓகேங்களா. 3 அறிவிப்புகள் என்னென்னன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னாக்க, ரேஷன் கார்டுல இருக்கக்கூடிய அனைவருமே கைரேகை பதிவு செய்யணும். முதல் அப்டேட்டு. அது எப்படி செய்யணும், ஸோ எங்கெங்க போயிட்டு நீங்க அப்டேட் பண்ணணும், ஸோ இல்லைன்னா என்ன நடக்கும், அதற்கான ப்ராசஸ் பார்ப்போம். அடுத்ததா வந்து இப்போ மாதம் மாதம் ரேஷன் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் வழங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் நிறைய மகளிர்களுக்கு உரிமை தொகை கிடைக்காம இருக்கு. அவங்களுக்கு வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து மீண்டும் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அப்படின்றதுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தின முழுமையான அப்டேட் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த என்பிஹெச்ஹெச் மற்றும் பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, வரக்கூடிய 1/7/2025 முதல் இந்த 3 ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றதுக்கான அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது எதற்காக வழங்கப்படும், யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படும் அப்படின்றதுக்கான முழுமையான அப்டேட்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா. இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்டோட அஃபிஷியல் ஸ்கீம்ஸ், இல்ல விவசாய கடன், பயிர் கடன், இந்த நகைக்கடன், இந்த மாதிரி கவர்மெண்டோட அஃபிஷியல் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குங்க. சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் என்ன 3 முக்கிய அப்டேட்களும் தெரியும் உங்களுக்கு. ஸோ அது எப்படி நம்ம செயல்படுத்தணும்ன்றது அப்டேட்டுமே நீங்க தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டு விரைவில் கேன்சல் ஆக போகிறது. ஜூன் 30 வரைக்கும் தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் அப்டேட் என்ன அப்படின்னா, ரேஷன் கார்டு அனைவரும் கைரேகை பதிவு செய்வது அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. எதற்காக இந்த கைரேகை பதிவு செய்யணும்ன்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் எதற்காக இந்த ரேஷன் கார்டுல வந்து கைரேகை பதிவு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, வெளிநாடுகளுக்கு, அதாவது தமிழ்நாட்டு மக்கள் வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கேயே வந்து குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க பேரு அங்கேயும் இருக்கு, இங்கேயுமே தமிழ்நாட்டிலயுமே அவங்க குடும்பத்துல ரேஷன் கார்டுல வந்து அவங்க பெயர் இருக்கு. அந்த பேரை வச்சு பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அரிசி ரேஷன் பொருட்களை வந்து வாங்குறாங்க. ஒரு நபருக்கு ஒரு மாதத்துக்கு வந்து 5 கிலோ அவங்க 5 கிலோ அரிசி வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. சோ ஆளே இல்ல, ஆனா வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரிசி வழங்கிட்டு இருக்கிறது இது ஒரு குற்றம். இதை தடுக்கும் விதமாக ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம ஆஹ் ஆதார் அப்டேட் செய்யாம இருக்காங்க நிறைய பேரு, மொபைல் நம்பர் அப்டேட் செய்யாம இருக்காங்க. இது எல்லாமே அப்டேட் ஓகேங்களா. சோ இதை பார்க்கலாம் அடுத்தடுத்து. ஃபர்ஸ்ட் நம்ம இதை தடுக்கும் விதமாக, அதாவது இந்த அரிசி வந்து போடுறத வந்து தடுக்காம, அதே மாதிரி இறந்து போனவர்கள் ஓகேங்களா. இப்போ வந்து
ஒரு குடும்பத்துல இருப்பாங்க. அவங்க அரிசி ரேஷன் கார்டுல அவங்க பேர் இருக்கும். அவங்க வந்து ரீசெண்டா வந்து வயசானவங்களோ இல்ல ஏதோ ஒரு ரீசனால இறந்திருப்பாங்க. ஸோ அவங்களையுமே பெயர் நீக்காம அவங்க பெயருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷன் கார்டுல வந்து பார்த்தீங்கன்னாக்க நீக்காம அப்படியே இருக்கும். அவங்களுக்கும் சேர்த்து வந்து அரிசி வந்து வழங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க. ஸோ இது எல்லாமே இந்த 2 விஷயத்தையும் தடுக்கும் விதமாக தான் அதாவது ஒண்ணு வெளிநாடுகளுக்கு போனவங்களுக்கும் சரி, இல்ல வந்து இந்த அ இறந்து போனவர்களுக்கும் சரி, இந்த 2 பேருக்குமே வந்து அரிசி வழங்கப்பட மாட்டாது அப்படின்றத தமிழக அரசு தெரிவிச்சுட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக அத வந்து பதிவு செய்யணும். அதாவது கைரேகை பதிவு செய்தே ஆக வேண்டும்னு சொல்லிட்டு அப்டேட் குடுத்திருக்காங்க. ஸோ நீங்க பதிவு செய்யும்போது என்னென்னலாம் டாக்குமெண்ட்லாம் நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஆதார் கார்டு, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு. ஸோ இது எல்லாமே நீங்க கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கூட்டுறவு கடைகள்ல போயிட்டு அந்த ரேஷன் கார்டு ஆள்கிட்ட குடுத்து, விற்பனையாளர்ட்ட குடுத்து நீங்க கைரேகை பதிவு செய்யணும். யாரெல்லாம் பதிவு செய்யணும் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா, அந்த 5 பேருமே போயிட்டு கைரேகை பதிவு செய்யணும். சப்போஸ் நீங்க பதிவு செய்யல அப்படின்னா, வரக்கூடிய இந்த மாதத்தோட ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுடைய ரேஷன் அட்டைகள் செல்லும். ஓகேங்களா? அதற்கு முன்பாகவே நீங்க பண்ணிடணும். இல்லன்னா கண்டிப்பா செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய அடுத்த மாதத்திலிருந்து ஓகேங்களா? ஜூலை, ஆகஸ்ட் அந்த மாதங்கள்லாம் வந்து உங்களுடைய ரேஷன் அட்டைகள் செல்லாது. அதே மாரி ரேஷன் பொருட்களும் மானிய விலையில் கிடைச்சிட்டு இருக்க எந்த பொருட்களுமே உங்களுக்கு கிடைக்காது. அரிசி, கோதுமை, சர்க்கரைன்னு சொல்லிட்டு பருப்பு வகைகள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட் செய்யற வரைக்கும் கிடைக்காது. அதே மாரி நீங்க அப்டேட் பண்ணல அப்படின்னா, உங்களுடைய ரேஷன் கார்டு கேன்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? கேன்சல் ஆயிருச்சுன்னா, நீங்க திருப்பவும் புதுசா ஒரு கார்டு தான் நீங்க வர வைக்கணும். ஸோ அது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கைரேகை பதிவிறது எல்லாமே தெளிவா புரிஞ்சாச்சு. அடுத்ததான் ஆதார் அப்டேட். ஓகேங்களா? ஆதாருமே கண்டிப்பா நீங்க அப்டேட் செய்யணுங்க. உங்க ரேஷன் கார்டு கூட. சரிங்களா? கண்டிப்பா ரேஷன் கார்டு இல்ல, ஆதாருமே அப்டேட் பண்ணிடணும். அதே மாரி மொபைல் நம்பரும் அப்டேட் பண்ணிடணும். ஓகேங்களா? மொபைல் நம்பர் எதற்காக அப்டேட் பண்றோம் அப்படின்றது நெறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ நம்ம அது ரேஷன் கடைகள்ல எவ்வளோ பொருள் வாங்குறோம், நம்ம அட்டைக்கு எவ்வளோ என்னென்ன பொருட்கள்லாம் வந்திருக்குது. ஸோ அதற்காக ஒரு மெசேஜ் குறுஞ்செய்தி வரும் இல்லையா? அதற்காக தான் அது. ஸோ அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸோ எல்லாருமே மொபைல் நம்பர் அப்டேட் பண்றது அவசியம். சரிங்களா? ஸோ அடுத்ததா 2வதா வந்து பார்த்தீங்கன்னாக்க, மகளிர் உரிமை தொகை இல்லையா? இந்த மகளிர் உரிமை தொகை ரேஷன் கார்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2,00,00,000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து குடும்ப தலைவிகள் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து 1,43,00,000 பேருக்கு மட்டும் தான் மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதம் வரைக்கும். மாதம் மாதம் 1000 வழங்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற 1,00,00,000 பேருக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருமே ஃபில்டர் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பாக சரிங்களா? மீண்டும் ஒரு வாய்ப்பாக வந்து அப்ளை பண்றதுக்கு குடுத்திருக்கிறாங்க. அது எப்போலருந்து பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய 4ஆம் தேதி. அதாவது பார்த்தீங்கன்னாக்க, ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து இந்த மி மகளிர் உரிமை தொகைக்கு மீண்டும் விண்ணப்பிச்சுக்கலாம். அது எங்க போயிட்டு அப்ளை பண்ணணும்னு தானே கேட்கிறீங்க? ஸோ அது வந்து நீங்க எங்க போயிட்டு பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இப்ப தமிழ்நாடு முழுக்க ஜூன் ஜூன் 4ஆம் தேதி முதல் ஓகேங்களா? தமிழ்நாடு முழுக்க வந்து ஜூன் 4ஆம் தேதி முதல் 9,000 இடங்களில் ஓகேங்களா? 9,000 இடங்களில் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கிற முகாம்கள் ஓகேங்களா? முகாம்கள் வந்து நடக்கப் போகுது. ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுகாலயும் தாலுகா ஆபீஸ் பக்கத்துல நடக்கும். இந்த முகாம்ல போயிட்டு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அந்த விண்ணப்பிக்கிறதுக்கு டாக்குமெண்ட்லாம் உங்ககிட்ட இருக்கிற உங்களுடைய ஆதார் கார்டு, பான் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய பேங்க் புக் ஜெராக்ஸு, ஆதார் அப்டேட்டு. ஸோ இது எல்லாமே கொண்டு போகணும். முக்கியமா ஒரு விஷயம் நீங்க பண்ணிடணும். என்னன்னா, உங்க பேங்க் அக்கவுண்டோட மொபைல் நம்பர் இணைச்சிருக்கணும். அப்படி இணைக்கல அப்படின்னா, உங்களுக்கு இந்த தடவையும் வராதுங்க. அத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட் குடுக்குறீங்களோ, அந்த பேங்க் அக்கவுண்டோட ஆதார் அப்டேட்டுமே இருக்கணும். அதே மாரி பான் கார்டு அப்டேட்ல இருக்கணும். மொபைல் நம்பர் அப்டேட்ல இருக்கணும். இந்த அக்கவுண்ட் தான் நீங்க குடுக்கணும். ஒருவேள நீங்க இதுல எதையாச்சும் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா மீண்டும் நீங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அத வந்து தெளிவா நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதே மாரி மொபைல் நம்பர் கண்டிப்பா அப்டேட்ல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கண்டிப்பா அப்டேட்ல இருக்கணும். அத வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? மீண்டும் விண்ணப்பிச்சுக்கோங்க. அடுத்ததான் கடைசி 3வது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய 1/7/2025 முதல் இந்த என்பிஹெச்ஹெச், ஏஏஒய், பிஹெச்ஹெச் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட
ரூ. 4000 உதவித்தொகை வழங்கப் போவதாக நமக்கு அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 to 2026ஆம் ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல நடைபெறும்போது இந்த தீர்மானங்கள் போடப்பட்டதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது அப்டேட்ல வரும்போது செயல்முறை நடைமுறைக்கு வரும்போது நம்ம இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோல நம்ம அப்டேட்டா எல்லாருக்குமே கொடுத்துருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஓகேங்களா, இந்த இந்த வந்து பேராகிராஃப்ல வந்து எல்லாமே நான் சொன்னதா இருக்கும். ஸோ அதில் நீங்க படிச்சு பார்த்தாலும் பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோ அப்டேட் இதுதான். இன்னையான ஸ்கீம் இதுதான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சீக்கிரமா அப்டேட் பண்ணிடுங்க. ரொம்ப அவசியங்க. இல்லைன்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் செல்லாது. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.